இந்த குட்டி கேப்பில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஐயோ ஷிட் போயிடுச்சு போங்க. ஸோ வெல்கம் பேக் டு அனதர் ப்ளாக். ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எபிசோட் 22. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, நான் ஆல்மோஸ்ட் 8:45 ஆகிடுச்சு டைமு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கோட அந்த ஏதாவது புது இடத்துக்கு போக முடியுதா இல்லை என்னென்ன லோடுலாம் பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக் அகைன். அப்படியே ஒரு ரோஸ் மில்க் அடிச்சுட்டு நானே பார்ப்போம். ஸோ மார்னிங் ஒரு வாரமாக கொண்டு வந்து போட்டாச்சு. காலையிலேயே ரோஸ் மில்க் குடிச்சிட்டு தொடங்கலான்ட்டு. டீ எல்லாம் அவ்வளோவா குடிக்கிறது இல்லை வெயில்னால. உடம்பு இப்போ தான் ரெடி ஆகிட்டு வருது. மஞ்சக்காமலை இருந்தது, அதெல்லாம் ரெடி ஆகி 2-3 நாள் வண்டி எடுக்காமல் இப்போ தான் ரெடி ஆகிட்டு வருது. அப்பா இருக்கிறனால பரவாயில்ல, வீட்டில் எல்லாமே பண்ணுறது. ஸோ கேஸ் ஃபஸ்ட் லோடு எடுக்க போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் கிடைக்கிது. லிட்டில் மவுண்ட்லேருந்து நம்ம கிண்டி இண்டஸ்ட்ரிக்கு தான் லோடு. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா லிட்டில் மவுண்ட் மெட்ரோ வாண்ட இருக்கேன். இப்போ நம்ம எங்கே லோடு எடுக்க வந்திருக்கோன்னா ஏர் இண்டியாவோட ஹெட் ஆஃபீஸில் தான் வந்திருக்கோம். லிட்டில் மவுண்டில் இருக்கிற ஏர் இண்டியா. நான் உங்களோட ப்ரீமியர் மெம்பர். ஸோ வாங்க லோடு ஏற்றலாம். ஏதோ கேட்ரிங் லோடு. ஸோ கைஸ் லோடு ஏற்றியாச்சு. கேட்ரிங் தான் தெரியுதா, ஏற்றிட்டாங்க. இனி இங்கேருந்து நேராக நம்ம ஈக்காட்டுத்தாங்க. கைஸ் நம்ம லோடு எடுத்து நேராக போயிட்டுருக்கோம் ஈக்காட்டுத்தாங்கல்ல லோடு இறக்கிறதுக்காக. ஸோ இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலான்ட்டு இருக்கும். கிண்டி மெட்ரோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி மெட்ரோ வாண்ட இருக்கும். கிண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாக்டாக இறக்க வேண்டியதுங்கன்னா ஈக்காட்டுத்தாங்க. ஸோ லோடு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ 2வது லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம் ஈக்காட்டுத்தாங்க. இது கண்டிப்பாக ஃப்ளைஓவர். ஸோ நம்ம வந்து ஆதம்பாக்கத்துலேருந்து கோவிலம்பாக்கம் போகிறோம். ஆதம்பாக்கத்தில் லோடு எடுத்து கோவிலம்பாக்கத்துக்கு போகணும். கோவிலம்பாக்கம், ஆமாம். ஸோ லோடு ஏற்ற போகலாம். அடுத்த இடத்துல லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஏதோ மோட்டருங்க போல் இருக்குது. இன்னைக்கு 3வது ட்ரிப் எடுத்துகிட்டு நம்ம ஆவடி போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிறது கோவிலம்பாக்கம். ஸோ இங்கேருந்து 29 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆவடி. ஸோ அப்படியே போகலாம். போகிற வழியில் இருக்கிற அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கோவிலம்பாக்கத்துலேருந்தெல்லாம் வந்து இப்போ நியர்பை குன்றத்தூர் ரீச் ஆகிட்டு இருக்கோம். அனகப்பத்தூர் குன்றத்தூர் அந்த ஒரு இதில் இருக்கும். ஆல்மோஸ்ட் குன்றத்தூர் ரீச் ஆகிட்டோம் நம்ம. இனி எங்கேயாவது ஓரங்கட்டி நம்ம வச்சிருக்கிற தயிர் சாதம் சும்மா கட்டுன்னு கட்ட வேண்டியது தான். கைஸ் நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு நெருங்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆவடி கண்ணப்பாளையன்ற இடம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் காட்டு. இன்றைக்கி 4th ஆர்டர் வந்திருக்கு நம்மளுக்கு. 4th ஆர்டரில் நம்மளுக்கு எங்கே பிக்கப்னா பாரிவாக்கத்தில் பிக்கப்பு. பாரிவாக்கத்துலேருந்து நமக்கு ட்ராப் வந்து விருகம்பாக்கம். ஸோ பாரிவாக்கத்தில் பிக்கப் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த குட்டி கேப்பில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும். எப்படி போக போகிறோன்னு தெரியல. ரிவர்ஸ் வந்துட்டோம், போகிறது எப்படின்னு தெரியல. கடைசியாக 1.5 மணி நேரம் அங்கே வெயிட்டிங் பண்ணி நம்மளுக்கு லோடு ஏற்றிட்டாங்க. ஸோ இது நேராக இப்போ கோயம்பேடு. நெக்ஸ்ட்டு பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கோம். இப்போ கோயம்பேடில் இருக்கேன். பிக்கப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி விஜயா மால். அங்கே போயிட்டு ஒரு சைக்கிள் பிக்கப்பாக அதை எடுத்துகிட்டு நேராக விருகம்பாக்கம் நியூ காலனி. கைஸ் நம்ம வடபழனி விஜயா மால்லேருந்து நம்ம சைக்கிள் பிக்கப் எடுத்தாச்சு. நேராக விருகம்பாக்கம். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். இதை கொண்டு போய் இறங்குறோம், கடையை கட்டுறோம், வீட்டுக்கு போகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸ் கிளம்புறோம். ஸோ கைஸ் வண்டியை வரங்கட்டியாச்சு இன்றைக்கி. ஸோ hope you guys are enjoy the small and short video today's. So see you on next vlog. Bye bye. Office for time actually. So bye bye.